போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. Call 9840278009. முழுங்க அட்டன் பண்ணும்போது உணவு குழாய்க்கு போகிறதுக்கு பதிலாக மூச்சு குழாயில் இறங்கும்போது உடனடியாக நோயாளிக்கு மென்னுடுறேன், முழுங்கிடுறேன், ஆனால் ஸ்டக் ஆகுதுன்னுவாங்க. ஒரு தண்ணி கூட முழுங்க முடியாத நிலைமைக்கு வரும்போது அப்போ போய் நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அது ஒரு முற்றிப்போன ஒரு கேன்சராக கூட இருக்கும். திணறி நான் உள்ள முழுங்க வேண்டியதாக இருக்குது டாக்டர், சாப்பிடணும்னு ஆசையே இல்லை, அப்படியே கஷ்டப்பட்டு நான் கையை விட்டு ஆந்தி எடுத்தால் திரியாக தயிர் மாதிரி வருதுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு வகையான. அனைவருக்கும் வணக்கம். முழுங்க அட்டன் பண்ணும்போது அது உணவு குழாய்க்கு போகிறதுக்கு பதிலாக மூச்சு குழாயில் இறங்கும்போது உடனடியாக நோயாளிக்கு ஒரு பயங்கரமான இருமல் வரும். கணீர்னு இருமி அப்படியே ரொம்ப கஷ்டப்படுவார். அப்புறம் வேறு ஏதோ நம்ம இருமல்னு சொல்லிட்டு போய் பார்த்தா கடைசியில் இட் இஸ் டியூ டு தி டிஃபெக்ட் இன் தி ஸ்வாலோயிங் ரிஃப்ளெக்ஸ். ஸோ அந்த முழுங்குறதில் உள்ள இப்போ கஷ்டத்தினால அவருக்கு இருமல் வருது. என்னை கேட்டால் இருமலை நான் ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று பாதுகாப்பான இருமல், பாதுகாப்பு அற்ற இருமல். இது எப்படின்னா இஃபெக்டிவ் காஃப் அண்ட் இன்எஃபெக்டிவ் காஃப் அப்படின்னு சொன்னால் நல்ல கணீர்னு வருது. இதனால் என்னால் தொண்டைக்குள்ளார எது மாட்டியிருந்தாலும் வெளியில் வர்றதுக்கு ஒரு உதவி. அதே சமயத்தில் நானும் இருமுறேன்னு சொல்லி அப்படின்னு நான் இருமுறனே தவிர அதனால் எந்த விதமான பலனும் இல்லை. அதனால் இருமும்போது நாங்கள் மருத்துவர்கள் என்ன பண்ணுவோம், ரொம்ப கவனமாக அதை பார்ப்போம். இந்த இருமல் நல்ல இருமலா இல்லது நல்லதில்லை பாதுகாப்பற்ற இருமலான்னு பார்த்துட்டா ரொம்ப சுலபம். இருமல் நல்ல இருமலாக இருந்தால் நாங்கள் அதை என்கரேஜ் பண்ணுவோம். நல்லா இருமி இருக்கிற தொண்டையில் இருக்கிற சளி நீரெல்லாம் எடுத்துருங்க ஐயா அம்மா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதே சமயத்தில் அந்த ரொம்ப பலவீனமான இருமலாக இருந்தால் நாங்கள் என்ன செய்வோம், உடனடியாக வாய் வழியாக கொடுக்குறத நிறுத்திட்டு மூக்கு வழியாக போட்டு ரைல்ஸ் டியூப்னு சொல்லுவோம், நேசோகாஸ்ட்ரிக் டியூப், அதை போட்டு அதுக்கு வழியாக ஆகாரம் கொடுப்போம். வாய் வழியாக அதை கொடுக்குறத நாங்கள் குடும்பமான வரலையும் அவாய்ட் பண்ணிவிடுவோம். அதுக்குள்ள காரணத்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவனுக்கு ஃபிசியோதெரப்பி கொடுத்து அப்புறம் அதுக்கான காரணத்துக்குள்ள தீர்வை நம்ம செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக நோயாளிகள் இம்ப்ரூவ் ஆகிறது நாங்கள் பார்க்குறோம். அப்புறம் மூணாவது முக்கியமான காரணம், சாப்பிட்றோம் டாக்டர், வாய்க்குள்ளே போயிடுது, மென்னுடுறேன், முழுங்கிடுறேன், ஆனால் முழுங்கின சாப்பாடு என்ன ஆகுது, இந்த அப்படியே போய் இந்த நெஞ்சில் பாதியில் ஸ்டக்கப் ஆகுது டாக்டர். ஸ்டக் ஆகுதுன்னுவாங்க. என்னடா அது ஸ்டக் ஆகுதுன்னா அந்த இடத்துல அது நின்றுடுது. அப்புறம் தண்ணி கிண்ணி குடித்தாதான் அது அப்படியே மெதுவாக உள்ளே இறங்குது. இது ஒரு முக்கியமான கம்ப்ளைண்ட். இந்த கம்ப்ளைண்ட் யாருக்கு இருந்தாலும் சரி, எவ்வளோ நாள் இருந்தாலும் சரி, அது எவ்வளோ ஒரு பெருசாக உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கலனாலும் சரி, தயவு செய்து இதுக்கு உணவு குழாயில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை உணவு குழாய் சுற்றிலும் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றத நம்ம தயவுசெய்து பார்த்துடணும். இல்லைன்னா அந்த பேஷண்ட்டு முற்றிலுமாக ஒரு டோட்டல் டிஸ்பேஜியா அப்படின்னு சொல்லுவோம், ஒரு தண்ணி கூட முழுங்க முடியாத நிலைமைக்கு வரும்போது அப்போ போய் நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அது ஒரு முற்றிப்போன ஒரு கேன்சராக கூட இருக்கும். இல்லைன்னா ஸ்ட்ரிக்சர் இசஃபேகஸ்ன்னு சொல்கிறோம், அப்படி வரலாம். அதனால் அந்த தொண்டையில் முழுங்கும்போது உணவு நேர இறப்பைக்கு போகாமல் பாதி வழியிலேயே நின்று தவிக்கும்போது அவங்க பேஷண்ட் கரெக்டாக நமக்கு கைட் பண்ணுவாங்க. நம்ம மட்டும் அவங்களுக்கு கைட் பண்ணலாம். ஆகவே இந்த உணவுக்கு சிக்குதல் சில சமயங்களில் அது ஆச்சரியமான ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க, டாக்டர் சாப்பாடு எல்லாம் இறங்கிக்குது ஆகாரம் எல்லாம், ஆனால் இந்த தண்ணி குடித்தா மட்டும் உள்ளே போக மாட்டேங்குது டாக்டர். இது ஒரு வினோதமான ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். என்னடா அது டிஸ்பேஜியா ஃபார் லிக்விட்ஸ் அப்படின்னு வரும்போது அதுவும் ஒரு கண்டிஷன், அக்கலேசியா கார்டியா அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அது நரம்பு சம்பந்தமான ஒரு வியாதி. இதனால் என்னாகும்னா அந்த சதைகள் எல்லாம் சுருங்கிடும் அப்படியே. ஆனால் அந்த உணவுக்கு உள்ளுக்கிற அந்த வெயிட்னால் என்னாகும்னா அது அப்படியே இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இறங்கிடும், வயிற்றுக்குள்ளார இறப்பைக்குள்ளே போயிடும். ஆனால் தண்ணி ஆளாதனால அதை ஓவர் கம் பண்ண முடியாது. எனவே
பேஷண்ட் என்ன செய்வாங்க, அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கேள்வியில் இது வந்து டிஸ்பேஜியா ஃபார் சாலிடா ஆர் டிஸ்பேஜியா ஃபார் லிக்விடா இல்லைன்னா டோட்டல் டிஸ்பேஜியாவா அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். டிஃபிகல்ட்டி இன் ஸ்வாலோயிங் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு பேர் தான் டிஸ்பேஜியா. ஸோ இது வந்து சம்டைம்ஸ் அந்த உணவு குழாயில் ஏதாவது ப்ளீடிங் இருந்ததுன்னா தே மே ஈவன் பிரிங் அவுட் blood பை மவுத். அது another கம்ப்ளைண்ட், ப்ளீடிங் ப்ராப்ளம்ஸ் இன் தி ஃபுட் பைப். அதுக்கு ட்ரோமா காரணமாக இருக்கலாம், இல்லைன்னா அவங்க எதனா ஆசிடு குடிச்சிருக்கலாம், ஒரு தற்கொலை முயற்சியாக இல்லை ஆக்சிடென்டலாக ஆசிட் தண்ணி நினச்சிட்டு ஆசிட் குடிச்சிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஆபத்தான அது சூழ்நிலை. சில சமயத்தில் ரொம்ப ஒரு கோபத்தில் இருக்கிற எல்லா வளையலையும் உடைச்சி தூள் பண்ணி முழுங்கிடுவாங்க. இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ ஒரு ஃபாரின் பாடி இன்க்ளூடிங் பேங்கிள்ஸ், ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் கிளாஸ் பீஸ் எல்லாம் உள்ளே போயிடும். அப்படி சில சமயத்தில் கேன்சர் கூட அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டோடு வரலாம். ஸோ இதெல்லாம் நிறைய காரணங்கள் இருந்தாலும் அவங்களுடைய கம்ப்ளைண்ட் என்னவோ ஒன்றாக தான் இருக்கும். ஸோ அவங்களால சரியாக முழுங்க முடியல, முழுங்கும்போது அந்த இடத்துல அடைக்கும். சில சமயங்களில் என்ன ஆகுன்னா இது ஒரு வினோதமான கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். ஒரு மாதிரி திணறி நான் உள்ளே முழுங்க வேண்டியதாக இருக்குது டாக்டர், சாப்பிட்ணுன்னு ஆசையே இல்லை, அப்படியே கஷ்டப்பட்டு நான் கையை விட்டு ஆந்தி எடுத்தால் திரியாக தயிர் மாதிரி வருதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு வகையான இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், இசபேஜியல் கேண்டிடியாசிஸ் அப்படின்ற ஒரு வியாதி. அது வந்து எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய ஒரு வியாதி. அதில் ரொம்ப நாள் ஸ்டீராய்டு மெடிசன் எடுக்கிறவங்களுக்கு, ஹெச்ஐவி ரிலேட்டடாக உள்ள பேஷண்ட்ஸுக்கு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வர்றதை நாங்கள் பார்க்குறோம். ஸோ கேன்சராக இருக்கலாம், எது வந்தாலும் அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த சிகிச்சையை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். இப்போது நம்ம பிரைமரி ஒரு எல்லாமே அந்த எண்ஜான் வயிற்றுக்கு தாண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த இரைப்பை சம்மந்தமான கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்னா, முதலாவது இந்த கெப்பாசிட்டி. சாதாரணமாக ஒரு ஆவரேஜ் அடல்ட்டுக்கு பார்க்கும்போது ஒரு 1500 2000 ml கெப்பாசிட்டி தான் அந்த வயிற்றுனுடைய கெப்பாசிட்டி. ஆனால் அந்த வயிற்றுக்குள்ளே ஒரு பெரிய விசேஷம் என்னன்னு சொன்னால், அது எவ்வளோ வேணாலும் விரிஞ்சு கொடுக்கும். நம்மளே பார்ப்போம், இந்த ஃப்ரெண்ட்ஸோட கும்பலாக அந்த பஃபேக்கெல்லாம் போவோம்ல, அதில் போய் பார்க்கும்போது என்னப்பா சாப்பிட்டியானா, அண்ணா 2 ரவுண்ட் அடிச்சிட்டேன்ப்பா அப்படின்வாங்க. வயிறு ஃபுல்லாக ஐயோ மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டேன். ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, ஒருத்தர் மூக்கு முட்டை சாப்பிடவே முடியாது. ஏன்னா அந்த வயிற்றுக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு கேட் இருக்குது. அதுக்கு பேர் தான் இசபேஜியோ கேஸ்ட்ரிக் ஜங்ஷன் அப்படின்னு அந்த வளைவு இருக்குதுன்னு அர்த்தம். அந்த வளைவே என்ன பண்ணும், ஒரு வேல்வு மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணும். இல்லைன்னா என்ன ஆகும், திறந்துருந்ததுன்னா ஃபுட் பைப்புக்கும் வயிற்றுக்கும் நீங்கள் உட்காந்து சாப்பிடும்போது நல்லா உள்ளறங்கிடும். அப்படி படுத்த உடனே ஒரு பக்கெட்டு தண்ணி வச்சுட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணாமல் நீங்கள் கவுத்து வச்சிங்களா என்ன ஆகும், உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியில் வந்துடுது இல்லையா. அதே போல் தான் சில சமயங்களில் அந்த ரிஃப்ளெக்ஸ் சரியாக இல்லைன்னா என்னாகும், வயிற்றுக்குள்ளே இறங்கின ஆகாரம் வந்து அப்படியே அந்த ஃபுட் பைப்புக்குள்ளே வந்துடும். கேஸ்ட்ரோ இசபேஜியல் ரிஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதனால் அவங்களால படுத்து தூங்க முடியாது. சாப்பிட்டுட்டு படுத்த உடனேயே உள்ளே இருக்கிற வயிற்றுக்குள்ளே இருக்கிறது வந்து அந்த ஃபுட் பைப்பில் ஏறி போய் அந்த காற்று பகுதியை அடைக்கும், அந்த லாரிங்ஸ் அடைக்கும். உடனே அது வந்து ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். உடனே பேஷண்ட்டு இருமி எந்திரிச்சு உட்காந்துக்குவார். இது டிப்பிக்கல் ஆஃப் கேஸ்ட்ரோ இசபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் ஆர் டிஸார்டர், GARD, கர்டு அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ இது ஒன்று. ஸோ அந்த கெப்பாசிட்டி ஆஃப் தி ஸ்டமக் பார்த்திங்கன்னா, அதுக்கு உணவுக்கு ஏற்றபடி, டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி, பசியினுடைய தன்மைக்கு ஏற்றபடி, சூழ்நிலைக்கு ஏற்றபடி, மற்றவங்களுடைய கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய கெப்பாசிட்டி ரொம்ப வேரியபிளாக இருக்கும். சில சமயத்தில் 2 ஃபுல் பிளேட் பிரியாணி அடிச்சிருப்போம், இனிமேல் இப்போ வயிற்றுக்கே இடமே இல்லைன்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு நல்ல ஒரு டெசர்ட் அங்கே இருக்குது, நல்ல ஒரு ஐஸ்கிரீமோ ஒரு ஏதோ ஒன்று ஐட்டம் புதுசாக இருக்குது, அந்த மூலையில் வச்சு எல்லா பசங்களும் சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அதுக்குன்னு தனியாக ஒரு இடத்த நீங்கள் ஏற்படுத்திட்டு அங்கே போய் 2 ரவுண்ட் அடிப்பீங்க. இப்படி அந்த ஸ்டமக்குனுடைய கெப்பாசிட்டி ரொம்பவே விரிஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை, இது ரொம்ப முக்கியம். ஸோ த குவான்டிட்டி அண்ட் ஆல்சோ த குவாலிட்டி அந்த ஃப்ரீக்குவென்சி எல்லாமே அதை டிசைட் பண்ணணும். சில பேர் ரொம்ப ஒரு மன வருத்தத்தில் இருக்கும்போது நிறைய நல்ல சாப்பாடாக வச்சா கூட கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு எனக்கு போதுமானு எந்திரிச்சிடுறோம்.
இனிமேல் எனக்கு பசிக்கலைன்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையாகவே பசிக்கும். அந்த வயிறு எனக்கு இன்னும் கொஞ்சம் கிடைக்காதான்னு யோசிக்கும். ஆனால் கூட உங்கள் மனநிலைமை சரியாக இல்லாதனால உங்களுக்கு அந்த உண்கிற உணவுனுடைய அந்த டிசையர் வந்து குறைஞ்சி போகுது. இதெல்லாம் வந்து ஒரு மன ரீதி சம்பந்தமான இஷ்யூஸு. இந்த ஸ்டமக்கினுடைய முக்கியமான கம்ப்ளைண்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிடுகிற உணவை ஜீரணிப்பது, அதாவது கிரைண்ட் பண்ணி லிக்விட் ஆக்குறது. இதுக்கு முக்கியமாக சில அந்த ஸ்டமக்கினுடைய அமைப்பு, அதனுடைய இன்னர் லேயர், அதுலேருந்து சுரக்கிற அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ் ரிச் இன் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அப்புறம் பைல் ஆசிட், பேங்க்ரியாட்டிக் ஜூஸ், இந்த நாலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தி இன்னர் லைனிங் ஆஃப் த ஸ்டமக்கு அண்ட் கெப்பாசிட்டி ஆஃப் த ஸ்டமக், அப்புறம் பைல் ஆசிட் ஃப்ரம் தி லிவர் அண்ட் கால் பிளாடர், பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் அண்டு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த ஜீரணத்துக்கு, அந்த சாப்பிட்ற சாப்பாட்டை நல்லா குழைய அரைச்சி திரவமாக வைக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த நாளும். இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு குறைபாடு இருக்குமானால், இல்லது அதிகமாக இருக்குமானால், இல்லது ஏதாவது ஒன்றுத்தில் பிரச்சனை இருக்குமானால், அதற்கேற்றபடி நோயாளிக்கு சிம்டம்ஸ் வரும். அதில் ஒரு பொதுவான சிம்டம்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா வலி தான். எரிச்சல், சாப்பிட்ட உடனே எரியுது டாக்டர் வயிறு. இந்த எரிச்சல் வந்து அல்சராக இருக்கலாம், இல்லை எக்ஸசிவ் அசிடிட்டியாக இருக்கலாம், இல்லை இந்த பைல் ஆசிட்டினுடைய சுரப்பு அதிகமானதாக இருக்கலாம், இந்த பேங்க்ரியாட்டிக் ஜூஸு அதிகமாக குறைபாடோ எப்படியோ எராட்டிக்காக இருக்கலாம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த டைஜஷன்லேயும் ஃபுட் இன்டேக்லேயும் ஒரு பிரச்சனையை உண்டாக்கி உங்களுக்கு அது வலியாக காமிக்கலாம், வாந்தியாக காமிக்கலாம், இன்டைஜஷனாக காமிக்கலாம், இல்லது ஒரு பசி இல்லாத நிலைமையை காமிக்கலாம், இல்லது கொஞ்சம் சாப்பிட்டா கூட நிறைய உடனே வயிறு நிறைஞ்சிற மாதிரி காமிக்கலாம். இப்படி எல்லாமே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் இந்த நாளையும் சார்ந்தது தான் இந்த அப்பர் ஜிஐ ட்ராக்டினுடைய சிம்டம்கள், அறிகுறிகள். இதை வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இது பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்னபடி தான் இந்த வயிற்றுக்கு ஒரு பேர் நான் வச்சுருக்கேன். என்னன்ட்டு டெம்பிள் ஆஃப் சர்ப்ரைசஸ் அப்படின்ட்டு. ஆச்சரியங்கள் நிறைந்த கோயில் தான் இந்த வயிறு. எனவே ஒவ்வொன்றும் சிம்டம் வரும்போது நம்மளால் சரியானபடி கவனிக்கலைன்னா நம்ம ராங் டயக்னோசிஸ், ராங் ட்ரீட்மெண்ட், ராங் அப்ரோச் ஆகிடும். எனவே நோயாளிகளின் மீது ரொம்பவும் கருணை கொண்டு அவங்கள கவனமாக நம்ம கேட்டு செய்யும்போது நம்ம சுலபமாக ஓரளவுக்கு யூகித்து கொள்ளலாம். இது ஒரு வேளை இது பித்தப்பை சம்மந்தமானதாக இருக்கலாம், சில சமயத்தில் லிவர் சம்மந்தமானதாக இருக்கலாம், பேங்க்ரியா சம்மந்தமானதாக இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு உறுப்பினுடைய ஒரு தனிப்பட்ட அறிகுறிகளை வரும் கிளாஸஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றோடு இதை முடித்துக் கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம்.